எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பு. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கலாம்னா வெப் ஸ்டோரேஜ் ஏபிஐ பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டாப்பிக்கை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க, டேரெக்டாக ரியாக்ட் நோட் சொல்லிட்டு. பட் அப்படி போகாதீங்க, அது ஒரு பேட் ப்ராக்டிஸ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வெப்னாவே நம்ம எல்லா அவுட்புட்டும் எங்கே பார்ப்போம்? ப்ரௌசரில். ஸோ ப்ரௌசரில் குறிப்பிட்ட சில ஏபிஎஸ் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோரேஜ் ஏபிஐன்னு ஒன்று இருக்குது, அண்ட் நீங்கள் கேமரா ஏபிஐன்னு இருக்குது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா எப்படி ப்ராப்பராக நம்ம அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த வெப் ஸ்டோரேஜ் ஏபிஐ மூலமாக யூட்டிலைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வித் ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இதை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அண்ட் கேர்ஃபுல்லாக கவனிங்க. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹவ் வெப் ஒர்க்ஸ். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? ஸோ சிம்பிளுங்க. நீங்கள் வந்து ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸோ எல்லா சைட்லேயும் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சைட், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சர்வர் சைட். கிளைண்ட் சைட்னா நம்ம வந்து ப்ரௌஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அது நம்ம தான் கிளைண்ட். சர்வர் அப்படின்னா நம்ம கேட்குற விஷயத்தை வந்து ப்ராசஸ் பண்ணி தரது இல்லை, அதுதான் சர்வர். உங்களுக்கு எல்லாமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், பட் அகைன் சொல்கிறேன். ஸோ இந்த கிளைண்ட் சர்வரில் லைக் எல்லா விஷயம் வந்து கேட்டே இருக்க முடியாது சர்வரை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த சைட்டோட தீம் மாற்றுன்னு சொல்லிட்டு நான் சர்வர்கிட்ட கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அகைன் சர்வரை கால் பண்ணும், பட் சர்வர் ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் சர்வரை கால் பண்ணாமல் நீங்கள் கிளைண்ட் சைட்லேயே, அதாவது உங்கள் ப்ரௌசர்லேயே சில விஷயங்களை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதுக்கான ஒரு பேசிக் டெஃபினேஷன் பார்த்துலாமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் ஸ்டோரேஜ்னா சிம்பிளுங்க. டேட்டா நீங்கள் வந்து கிளைண்ட் சைடில் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஸோ கிளைண்ட் சைட் என்னது? நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர். ஸோ ப்ரௌசரில் வந்து சேவ் பண்ணுற வே தான் இந்த ப்ரௌசர் ஸ்டோரேஜ். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேஜராக 3 டைப்ஸ் இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்டோரேஜ், செகண்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஸ்டோரேஜ், அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா குக்கீஸ். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மூணுமே ப்ராக்டிகல் எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் நிறைய அசைன்மெண்ட் தர போகிறேன். ஸோ கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கறது முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரௌசர் போயிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா சிம்பிள் ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணலாமே. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா சும்மா பேடிஎம் போடுறேன். ஸோ பேடிஎம் சும்மா ஃப்ளைட் ஏதாச்சும் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் நான் சர்ச் பண்ண போகிறேன். ஸோ நாட் நவ் இதை கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டெல்லி டு மும்பைன்னு இருக்கு இல்லையா, நான் என்ன பண்ணுறேன் டெல்லி டு சென்னை அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ போட்டாச்சு, சர்ச் பண்ணுறேன். ஓகே, எனக்கு டெல்லியிலேருந்து சென்னை வரதுக்கு எனக்கு இவ்வளோ ஃப்ளைட்ஸ் இருக்குது, சூப்பர் பக்கா. இப்போ என்ன பண்ணுறேன்னா க்ளோஸ் பண்ணிட்டேன் திருப்பியும். சரியா, நான் திருப்பி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பி என்ன பண்ணுறேன், அதே மாதிரி பேடிஎம் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அப்படின்னு போடுறேன். அண்ட் திருப்பி கிளிக் பண்ணுறேன். அண்ட் திருப்பி நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து கிளிக் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பண்ண சர்ச் டெல்லி டு சென்னை பார்த்தீங்கன்னா திருப்பியும் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளோட ரீசன்ட் சர்ச்சஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது சொல்லிட்டு. ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நீங்கள் வந்து உங்கள் ப்ரௌசரில் பார்க்குற யூஐயை வந்து நீங்கள் வந்து டெவ் கன்சோலில் பார்க்கலாம். கரெக்டாக உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் போங்க. ஸோ இன்ஸ்பெக்டில் போனீங்கன்னா நிறைய டேப்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் ப்ரௌசரில் ரெண்டு எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அதில் ஸோ எலமெண்ட்ஸ் பார்த்துருப்போம், கன்சோல் பார்த்துருப்போம் நம்ம. ஸோ இங்கே அப்படியே ஸ்கால் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் ஒரு டேப் இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்களேன். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த வெப் ப்ரௌசரோட எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே இங்கே தான் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டோரேஜ் கீழே பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்டோரேஜ், செக்ஷன் ஸ்டோரேஜ் அண்ட் சவுண்ட்ஸ் எல்லாமே காமிக்குது. ஓகேவா? ஸோ என்ன பண்ணலாம், நம்ம ஃபஸ்ட்டு லோக்கல் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாமா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன், அதாவது நான் இங்கே கிளிக் பண்ணும்போது இந்த ரீசெண்டாக சர்ச் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் எங்கே சேவ் ஆகிருக்குன்னு பார்க்கலாமா? எங்கே சேவ் ஆகிருக்கும் அப்படின்னா டிப்பிக்கலி இதெல்லாமே லோக்கல் ஸ்டோரேஜ்குள்ளே சேவ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், இதை நான் கிளிக் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட டொமைன் இதான் நம்ம யூஆர் இல்லையா, அது அப்படிங்க காமிக்குது பாருங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே ஸோ இன்ஃபர்மேஷன் எல்லாமே காமிக்குது பாருங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பேடிஎம் ஃப்ளைட் ரீசன்ட் சர்ச்சஸ் இங்கே பார்த்தீங்களா? ஸோ இதில் கிளிக் பண்ணும்போது நான் ஒரு வாட்டியுமே சர்ச் பண்ணும்போது என்ன பண்ணோன்னா ஸோ இந்த டொமைனில் நம்ம ப்ரௌசருக்குள்ளேயே இது சேவ் பண்ணிக்கும். ஸோ அன்பு வந்து லைக் இது மாதிரி சோர்ஸில் இருந்து நீங்கள் பார்த்து டெஸ்டினேஷன், ஸோ எங்கே நம்ம சர்ச் பண்ணியிருக்கோமோ அழகாக வந்து நம்ம ப்ரௌசருக்குள்ளே சேவ் ஆகிருக்கு. இது ஏன் சேவ் பண்ணாங்க? ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ இதெல்லாம் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸை உருவாக்குற விஷயம். கரெக்டாக? ஸோ இதுக்கும் நம்ம சர்வரில் போய் சேவ் பண்ண வச்சுக்கோங்களேன், நினச்சி பாருங்கள். ஸோ பேடிஎம்மில் நான் வந்து ஒரு யூசர், ஓகே, இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஸோ எவ்வளோ பேர் சேவ் பண்ணாங்க வச்சுக்கோங்களேன், அந்த சர்வருக்கு வந்து வேஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் இது என்ன பண்ணுது, சும்மா அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. கரெக்டாக? ஸோ இது மாதிரி விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ணலான்னா ப்ரௌசருக்குள்ளேயே நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா வெப்சைட்ஸுமே இதாங்க பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம்னா இன்னொரு சர்ச் பண்ணி பார்க்கலாமா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து லெட்ஸ் கோ டு ஃப்ளிப்கார்ட். ஓகே, அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளிப்கார்ட்டோட வெப்சைட் காமிக்குது. கரெக்டாக? இங்கே என்ன பண்ணுறேன், நான் அதே மாதிரி ஏதாவது சர்ச் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா சும்மா வந்து ஐஃபோன் அப்படின்னு போடுவா, ஐஃபோன் சர்ச் பண்ணுறேன். சரியா, சர்ச் பண்ணியாச்சு. லாகின் பண்ண சொல்லுங்கள், லாகின்லாம் எதுவுமே பண்ணல, நான் வந்து கெஸ்ட் யூசர் தான். சரியா? ஸோ திருப்பி நான் ஹோம் பேஜ்குள்ளே போகிறேன்.
அண்ட் திருப்பி நான் வந்து என்ன பண்ணுறேன், இதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு திரும்பி கிளிக் பண்ணேன்னா ரீசெண்ட் சர்ச்சில் நான் டைப் பண்ணது இருக்குது. ஸோ இது எப்படி சேவ் ஆகுன்னு பார்க்கலாமா? ஸோ அகெயின் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் போகிறேன். அண்ட் அகெயின் என்ன பண்ணோம் நம்ம அப்ளிகேஷன், ஏன்னா அங்கே தான் எல்லாமே இருக்கும் கரெக்டாக. ஸோ திருப்பி லோக்கல் ஸ்டோரேஜுக்குள்ளே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃப்ளிப்கார்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைக் ஃபேஸ்புக் வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இதெல்லாம் சேவ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதில் செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆட்டோ சஜஸ்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சேவ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா ஸோ 0L பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஐஃபோன் சொல்லி ஒரு query போட்டிருக்கோம். ஸோ அதனால தான் என்ன பண்ணுது, இங்கே வந்து ஐஃபோன் சொல்லி காமிக்குது. ஸோ இது மாதிரி ப்ரௌசரில் நீங்கள் ஏதாவது விஷயங்கள் லைக் கிளைண்ட் சைட் சர்வரில் சேவ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் மூலியமாக பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட இது பார்த்துக்கலாம் நம்ம, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான். ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா கீ வேல்யூ பேரில் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிபிக்கலி நீங்கள் ஜேசன் எப்படி பார்க்குறீங்க அதே மாதிரி தான் இருக்கும். பட் அது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, லோக்கல் ஸ்டோரேஜ் நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து டெக்ஸ்ட்டை தான் எடுத்துக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ஜேசன் டேட்டா வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ JSON.stingifyன்னு சொல்லிட்டு அந்த ஜேசனை வந்து ஸ்ட்ரிங்கிஃபையாக மாற்றிட்டு அப்புறமா அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, அதை பற்றி நம்ம வந்து ஃபீச்சர் பார்க்க போகிறோம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போதைக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் ஸ்டோரேஜுக்கு வந்து எக்ஸ்பிரஷன் டேட்டே கிடையாது அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் வந்து இந்த ஃப்ளிப்கார்ட் இருக்கு இல்லையா, நான் திரும்பி க்ளோஸ் பண்ண வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுறேன், இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, திருப்பி என்ன பண்ணுறேன், ஃப்ளிப்கார்ட் வந்து ஓப்பன் பண்ணுறேன் வச்சுக்கோங்க, flipkart.com திருப்பியும் போகிறேன். ஓகே, அண்ட் திருப்பி நான் வந்து இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி போனால் அங்கே திருப்பி ஐஃபோன் காமிக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அன்லெஸ் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணால் மட்டும் தான் அந்த லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து ரிமூவ் ஆகும். ஓகேவா, ஸோ நீங்கள் ப்ரௌசரை நீங்கள் க்ளோஸ் பண்ணாலும் சரி, டேப்பை க்ளோஸ் பண்ணாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் கிளியர் ஆகாது. ஓகேவா, டன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா ஸோ லோக்கல் ஸ்டோரேஜோட லிமிட் பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரம் 5 MB to 10 MB வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் கேட்கலாம் ஏன் இந்த லிமிடேஷன் அப்படின்னு கேட்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ வாட் சப்போஸ் ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு 1 GB 2 GB தராங்க வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், கிளவராக எல்லாத்தையுமே வந்து இதே மாதிரி டம்ப் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா. டோட்டலி இது வந்து யூஸருக்கு வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிரும் இல்லையா. அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் 10 MB, அதாவது சில ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா 5 MB இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் ரீசெண்ட் ப்ரௌசர்ஸில் பார்த்தீங்கன்னா 10 MB வரைக்கும் சப்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் போய் பாருங்களேன், இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்கும்போது இன்ஸ்பெக்ட் நல்லா பாருங்கள் அப்ளிகேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து ஃப்ளிப்கார்ட் டொமைனில் மட்டும் தான் காமிக்குது. ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்தோமே என்னது பேடிஎம் ஃப்ளைட்ஸு, அது எதுவுமே இங்கே காமிக்கல. பார்த்தீங்களா, நம்ம திருப்பி செக் பண்ணி பார்க்கலாமா. ஸோ என்ன பண்ணுறேன், அதே மாதிரி பேடிஎம் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அப்படின்னு போடுறேன். ஓகே, இது அது கிளிக் பண்ணிக்கிறேன் திருப்பியும். அண்ட் இங்கே வந்து ரிசன்ஸ் வச்சுருக்கு, ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் போயிட்டு அப்ளிகேஷன் போனோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து என்ன இருக்குது, பேடிஎம்மோட டொமைன் மட்டும் தான் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த ப்ரோட்டோக்காலில் அந்தந்த டொமைன் ரெண்டும் மேட்ச் பண்ணி தான் கரெக்டாக இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் flipkart.comல நீங்கள் டெவ் டூல்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதனால் அந்த டொமைன் மட்டும் தான் இங்கே காமிக்கும். ஓகே, ஸோ அதுவே நீங்கள் வந்து பேடிஎம் வேணும்னா என்ன பண்ணிக்கணும், திருப்பி அங்கே நீங்கள் டெவ் டூல்ஸ்னு ஓப்பன் பண்ணி இது மாதிரி லோக்கல் ஸ்டோரேஜில் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா, ஸோ இதுதான் நான் சொல்கிறது. ஸோ இட்ஸ் கால் சேம் ஒரிஜின் பாலிசி. ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணுற எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சைட் ஒன்லி. ஸோ விச் மீன்ஸ் ஜஸ்ட் உங்கள் பர்பஸ்க்காக மட்டும் தான். ஸோ நீங்கள் திருப்பி அந்த சர்வருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஓனர் லாஜிக் எழுதிக்கணும். பட் அப்படி பண்ணக்கூடாது மோஸ்ட் டைம்ஸ். ஓகே, ரைட். ஸோ யூஸ் கேசஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சர்வர்கிட்ட கொண்டு போகிற அளவுக்கு ஒரு முக்கியமான ஃபீல்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த கிளைண்ட் சைடில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டிப்பிக்கலி நான் வந்து நிறைய அப்ளிகேஷன் ஒர்க் பண்ண என்ன பண்ணுவேன், இந்த தீம் யூஸ் பண்ணுவேன். அண்ட் லாங்குவேஜ் கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணியிருக்கேன், பட் தீம் நிறைய வாட்டி யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் யூஸ் கேசஸ். ஸோ இப்போ நம்ம வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் எப்படி ஒர்க் சொல்லி பார்க்கலாமா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட். சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சீரிஸ் ஃபுல்லாகவே பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, டன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரன் பண்ணிக்கலாமா. ஸோ எப்படி ரன் பண்ணலாம், ஸோ நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் வித் லைவ் சர்வர் சொல்லிட்டு தரப்போகிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், ப்ரௌசர் ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் இதை நான் பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன். எனக்கு இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட்டும் சரி அண்ட் பேடிஎம்மும் சரி தேவையில்லை, ரூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த டெம்ப்ளேட் இருக்கட்டும், நான் என்ன பண்ணுறேன், லைட்டு கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து வச்சுக்கலாம், லெட்ஸ் ஹேவ் இட் லைக் ப்ரௌசர் ஸ்டோரேஜ் API வைக்கிறேன். ஓகே, அண்ட் எனக்கு பட்டன்லாம் தேவையில்லை, இது ரூம் பண்ணிக்கலாம் அதெல்லாம். ஓகே, டன். லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் பக்கா ஸோ யூஐலாம் வந்துச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த லோக்கல் ஸ்டோரேஜ்னா என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் டேரெக்டாக இந்த மெயின் ஜேஸ் இருக்கு இல்லையா, அது கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரைட் பண்ண கோட் எல்லாமே இருக்குது. எனக்கு இப்போ எதுவுமே தேவையில்லை, ரூம் பண்ணிக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக வரலாம். ஓகே, ஸோ டன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த லோக்கல் ஸ்டோரேஜை வந்து எப்படி அசஸ் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். சிம்பிளுங்க, நீங்கள் எந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணாலும் சரி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டெவ் டூல்ஸ் ஒன்று இருக்கும். இன்ஸ்பெக்ட் போனாவே அதான் டெவ் டூல்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதில் கன்சோல் போனீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நம்ம ஜாஸ்ட் வந்து இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணிக்கலாம், 4 + 5
பார்த்தீங்களா 9 சொல்லி காமிக்குது ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, ஸோ இங்கே வந்து நீங்கள் லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்களா லோக்கல் ஸ்டோரேஜ் இது வந்து கேமல் கேஸ், எல் வந்து ஸ்மாலர் கேஸ், எஸ் வந்து அப்பர் கேஸ். ஓகேவா, ஸோ போட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கிவ் யூ அ ஸ்டோரேஜ் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம கன்சோலில் வந்து டைப் பண்ணோம் இல்லையா, பட் யார் டைப் பண்ணுவா, வி ஆர் ப்ரோக்ராமர்ஸ் ரைட், நம்ம வந்து விஎஸ் கோட் தான் கோட் டைப் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ என்ன பண்ணுறேன், ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் அண்ட் திருப்பி என்ன பண்ணுறேன், இங்கே வந்து நம்ம டைப் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்னு வச்சுட்டு அண்ட் லாக் பண்ணி பார்க்கவா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து லாக் பண்ணுறேன். ஸோ console.log. ஓகே, லெட் சேவ் திஸ் அண்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சேம் அவுட்புட். அண்ட் இப்போ நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஸோ ஜஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது லென்த்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போக்கு எந்த ஸ்டோரேஜ் இல்லாதனால டிஃபால்ட்டாக 0 இருக்குது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோடைப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அண்ட் ப்ரோட்டோடைப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் இருக்குது. நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாமா, கிளிக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ப்ரோட்டோடைப் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் கரெக்டாக. ஸோ இந்த ப்ரோட்டோடைப்பில் வந்து வி ஹாவ் மெனி ஃபங்க்ஷன்ஸ், எஃப்எஃப் இருக்குல்ல அதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ இதில் கிளியர் கெட் ஐட்டம் அதெல்லாம் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் நம்ம வந்து டேரெக்டாகவே இந்த லோக்கல் ஸ்டோரேஜுக்கு அப்புறமா டாட் வச்சு அந்த ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் இது எப்படி செட் பண்ணது பார்க்கலாமா. நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் செட் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா நம்ம பார்த்த எல்லா மெத்தட்ஸும் இருக்குது. ஸோ நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட பாப்புலராக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால் மெத்தட்ஸ். ஓகே, ஸோ ப்ளூ கலர் இருக்கிறதுலாம் இட்ஸ் கால் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துலாமா, லென்த். ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் லென்த்தை வந்து லாக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து லாக் பண்ணுறேன், லெட் சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ். 0 காமிக்குது. ஏன் 0 காமிக்குது, பிகாஸ் நம்ம இந்த ப்ரௌசரில் நம்ம லோக்கல் ஸ்டோரேஜில் எதுவுமே சேவ் பண்ணல கரெக்டாக. ஸோ எப்படிங்க செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள், இதே டேபில் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் இந்த அட்ரஸ் தான் அட்ரஸ் இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லோக்கல் ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணிக்கணும் சரியா, அதான் இம்பார்ட்டன்டான விஷயம். கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீ அண்ட் வேல்யூ நீங்கள் இப்படி தான் சேவ் பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஸோ கீ அண்ட் வேல்யூ வந்து எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே சும்மா ஏதாச்சும் போடுவா, நான் என்ன பண்ணுறேன் நேம் வந்து அன்புன்னு போடுறேன். ஓகே, நல்லா நான் வச்சுக்கோங்க, கீயும் சரி வேல்யூவும் சரி ரெண்டுமே டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஓகேவா, ஸோ நேம் அன்புன்னு போட்டேன். இப்போ கன்சோல் போய் பார்க்கலாமா. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன், இப்போ 1 காமிக்குது. ஏன் 1, பிகாஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த யூஆர்எல்ல நம்ம வந்து லோக்கல் ஸ்டோரேஜில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ நான் டெவ் டூல்ஸை நான் வந்து சேவ் பண்ணிட்டேன் டேரெக்டாக கோட் மூலியமாக இல்லாமல். ஓகேவா, அதை நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது இதை நம்ம எப்படி அசஸ் பண்ணி பார்க்கலாமா. ஸோ என்ன பண்ணுறேன், திருப்பியும் இந்த கன்சோல் லாக் வந்து மேலே இருக்கு இல்லையா, நான் திருப்பியும் வந்து அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன். இட்ஸ் சேவ் திஸ், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் நீங்கள் லோக்கல் ஸ்டோரேஜ் சொல்லி நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணும், ஸோ இது மாதிரி உங்களுக்கு அதில் என்னென்ன சேவ் பண்ணியிருக்கோம் எல்லாமே கீ அண்ட் வேல்யூ பேரில் காமிக்கும். ப்ளஸ் எவ்வளோ ஸ்டோரேஜ் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த லென்த் உங்களுக்கு காமிக்கும். ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், சரி அன்பு இப்போ நீங்கள் வந்து இந்த டெவ் டூல்ஸை போய் நீங்கள் வந்து மேலே ஆட் பண்ணீங்க, பட் நம்ம டிப்பிக்கலி அப்படி பண்ண மாட்டோம் கரெக்டாக. ஸோ கோடு மூலமாக எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் கோடுக்குள்ளே போயிடுங்க. இங்கே வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் கால் பண்ணிக்கோங்க. ஸோ டாட், ஸோ நிறைய பேர் லைக் முன்னாடி பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், இந்த விண்டோ டாட் லோக்கல் ஸ்டோரேஜ் சொல்லி போடுவாங்க. ஓகே, ஸோ இதுவும் லோக்கல் ஸ்டோரேஜும் ரெண்டும் ஒன்று தான். பிகாஸ் நம்ம ப்ரௌசர் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்கும் நம்ம விண்டோக்குள்ளே தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்கள் இது மாதிரி ஸ்பெசிஃபை பண்ண அவசியம் கிடையாது. ஓகேவா, டன். ஸோ ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு, மேபி நான் உங்களுக்கு சொல்லி ஒரு கிளாரிஃபிகேஷன் தரேன் அவ்வளோதான். ஸோ இப்போது இந்த லோக்கல் ஸ்டோரேஜை கால் பண்ணிவிட்டு டாட் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செட் ஐட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது பார்த்தீங்களா, ஸோ செட் ஐட்டம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வி ஹாவ் கீ. ஸோ இந்த கீ வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கணும். ஓகேவா, அண்ட் வேல்யூ. ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக இருக்கணும். ஓகே, ஸோ விச் மீன்ஸ் கீ அண்ட் வேல்யூ ரெண்டுமே டெக்ஸ்ட்டாக இருக்கணும், அதான் அவங்க சொல்கிறாங்க சரியா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் ஆல்ரெடி வந்து நேம் சொல்லி தந்துடுறேன் கரெக்டாக. ஸோ என்ன பண்ணலாம், இப்போ வந்து என்னோடய ஏஜ் வாங்கிக்கலாமா. ஸோ ஏஜ், ஸோ இது வந்து இப்படி இருக்கணும். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ ஸ்ட்ரிங்காக தரணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே 28 தரேன் வச்சுக்கோங்களேன். லெட் சேவ் திஸ், செக் பண்ணி பார்க்கலாம், ரிஃப்ரெஷ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கிச்சு, நீங்கள் எந்த வேல்யூவில் போட்டாலும் சரி அது வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் அது வந்து போட்டுக்கும் ஃபோர்ஸ் பண்ணி. ஓகேவா, ஸோ இங்கே வந்து நான் ஆட்டோமேட்டிக்காக என்டர் பண்ணதுனால ஸோ ஃபஸ்ட்டு லைனுமே ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் கெட்டிங் அஸ் தி கீ அண்ட் வேல்யூ. நம்ம என்ன க்ரியேட் பண்ணுறோமோ ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணணும்னா சிங்க் பண்ணிக்கும். ஓகே, டன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் எப்படி நம்ம செட் பண்ணலான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து சிம்பிளாக லைக் நம்ம டெக்ஸ்ட் வச்சிருக்கோம், இப்படி பண்ணிட்டோம். ஸோ வாட் சப்போஸ் நான் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன் வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், கான்ஸ் நான் மூவி சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு அரேக்குள்ளே வந்து ஒரு 2 ஆப்ஜெக்ட் இருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஐடி ஆஃப் 1 அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அண்ட் டைட்டில் பார்த்தீங்கன்னா என்ன வச்சுக்கலாம், டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஐடி ஆஃப் 2 போட்டுட்டு ஸோ டைட்டில் ஆஃப் டக் லைஃப் அப்படின்னு போடலாம். ஓகே, ஸோ லெட் சேவ் திஸ். இப்போது இந்த அரேயை வந்து எப்படின்னு லோக்கல் ஸ்டோரேஜில் சேவ் பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டிப்பிக்கலி லோக்கல் ஸ்டோரேஜ் டாட்
localStorage.setItem அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன பண்ணுவீங்க ஸோ கீ வந்து பார்த்தீங்கன்னா மூவிஸ் நேம் வைக்கிறீங்க சரியா இங்கே வந்து உங்களோட அரே வந்து அப்படியே நீங்கள் போட்டுருவீங்க கரெக்டாக போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸோ ரிஃப்ரெஷ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து we have மூவிஸ் பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது பிகாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து இட் ஒன்லி சப்போர்ட்ஸ் டெக்ஸ்ட் ஓகே ஸோ பட் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு அரேவை வந்து பாஸ் பண்ணுறோம் ஓகே ஸோ அதனால தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அரே ஃபார்மேட்டில் அரேக்குள்ளே ஆப்ஜெக்ட் இருக்குது அரேக்குள்ளே ஆப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லி காமிக்குது ஓகே ஸோ இதை நம்ம எப்படி ப்ராப்பராக பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த அரேயை வந்து we have to stringify it எப்படி JSON மூலிமா ஸோ நம்ம என்ன பண்ணலாம் டேரெக்டாக இதுக்கு பதிலாக JSON-ஐ கால் பண்ணிவிட்டு டாட் ஸ்ட்ரிங்கிஃபைன்னு ஒன்று இருக்கா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் போன வீடியோவில் ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா we can have a value என்ன அரே வேல்யூ ஸோ மூவிஸ் என்ன இப்போ நான் போட்டுக்கிறேன் ஓகே லெட் சேவ் திஸ் அண்ட் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்களா லெட்ஸ் ரிஃப்ரெஷ் இட் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவாக என்ன இருக்குது நம்ம அரே வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இப்போ நான் வந்து அழகாக நான் சேவ் பண்ணுறேன் லோக்கல் ஸ்டோரேஜில் பட் இப்போ திருப்பி எப்படி வாங்குறதுன்னு பார்ப்போமா ஸோ எப்படி வாங்குறது பார்க்கலாம் அண்ட் நான் ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வாட் சப்போஸ் நீங்கள் வந்து லைன் 18 பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நியூவான ஒரு கீ வந்து க்ரியேட் பண்ணி வேல்யூ அசைன் பண்ணுறேன் ஓகேவா ஸோ அது கீழே என்ன பண்ணுறேன் நான் திருப்பியும் localStorage.setItem அப்படின்னு போடுறேன் அண்ட் அகெயின் நான் பண்ணுறேன் கீ வேல்யூ வந்து சேமாக தரேன்னு வச்சுக்கோங்களேன் சேவாக தந்து அப்டேட்டட் மூவிஸ்ன்னு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் லெட் சேவ் திஸ் அண்ட் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஓவர்ரைட் ஆயிரும் ஸோ கீ வந்து ஷுட் பி யூனிக் ஓகே சேம் கீ வந்து இப்படி போட்டிங்கன்னா நீங்கள் வந்து அன்எக்ஸ்பெக்டடான பக்ஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க ஓகேவா ஸோ கீ வந்து யூனிக்காக இருக்கணும் அதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே டன் ஸோ இப்போ வந்து எப்படி செட் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் கரெக்டாக ஸோ இது ஒரு கமாண்ட் இது ஒரு கமாண்ட் ஸோ இது வந்து we call it as ப்ராப்பர்ட்டிஸ் ஓகே அண்ட் டன் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எப்படி வாங்க சொல்லி பார்க்கலாமா how to get from local storage ஓகே டன் ஸோ எப்படி வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் அதே மாதிரி லோக்கல் ஸ்டோரேஜை கால் பண்ணிவிட்டு டாட் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செட் ஐட்டம் பார்த்தோம்ல அதே மாதிரி we have something called get item ஸோ get item அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த கீ ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கீனானது இந்த மூவிஸு இந்த ஏஜ் அதுதான் கீ கரெக்டாக ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி we have நேம் ஏஜ் மூவிஸ் சொல்லி வச்சுருக்கோம் ஓகே ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஏஜ் வாங்குறேன் ஸோ இங்கே வந்து ஸ்க்ரால் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து ஏஜ்னால் இப்படி ஏஜ்னு போகக்கூடாது பிகாஸ் இட் இஸ் அ ஸ்ட்ரிங் கரெக்டாக ஸோ இப்படி வாங்கிக்கணும் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் இதை வந்து கன்சோல் பண்ணி பார்க்கலாம் ஸோ console.log நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுறேன் ஸோ வேணால் இங்கே கமாண்டுக்கு நான் வச்சுக்கலாம் முன்னாடி சும்மா தெரிஞ்சுக்காக வச்சுப்போம் ஏதாவது ஸோ என்ன பண்ணுறேன் இங்கே வந்து எடுத்துக்காக my age is அப்படின்னு வாங்கிக்கிறேன் ஓகே லெட் சேவ் திஸ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக 28 வருது எங்கேருந்து வருது நம்ம லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து கெட் பண்ணி வருது ஓகே ஸோ வாட் சப்போஸ் இந்த கீ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் இங்கே அதனால் வருது ஸோ நான் வந்து இன்வேலிடான ஒரு கீ தரேன் வச்சுக்கோங்களேன் என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா ஸோ நான் என்ன பண்ணுறேன் இன்வேலிட் கீன்னு போடுறேன் ஓகே லெட் சேவ் திஸ் அண்ட் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா நல்லது இருக்கும் ஸோ கீ வந்து வேலிடாக இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ வந்து கொண்டு வரும் சப்போஸ் கீ வந்து அங்கே அவைலபிளாக இல்லை அப்படின்னா நல்லது தரும் ஓகே அதான் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஓகேவா டன் ஸோ இப்போ வந்து நம்ம அழகாக இந்த மாதிரி டெக்ஸ்ட் நம்ம வாங்கிடலாம் இப்போ அதுவே நான் வந்து நேம் என்ன பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸோ மை நேம் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்த கீ ப்ராப்பர்ட்டியில் நேமை வாங்கிக்கலாம் ஓகே பார்த்தீங்கன்னா அன்புன்னு வருது ஏஜும் பக்கா வேலை செய்யுது ஓகேவா இப்போது இந்த மூவிஸ் எப்படி வாங்குன்னு சொல்லி பார்ப்போமா ஸோ எப்படி வாங்குது பார்ப்போம் அதே மாதிரி என்ன பண்ணுறேன் ஸோ கன்சோல் லாகை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன் இதுங்க வந்து மை மூவிஸ் ஆர் அப்படின்னு போட்டுட்டு இப்போது இதோட கீழே மூவிஸ் தானே இப்போ மூவிஸுங்க போடுறேன் அண்ட் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் என்ன ஒரு அவுட்புட் ஸோ இதுதான் அவுட்புட் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா we have that text ஓகே பட் இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது இல்லையா இது வந்து இருக்குது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு டெக்ஸ்ட்டாக தான் இருக்குது ஸோ எப்படி ஆப்ஜெக்டை வந்து கன்வெர்ட் பண்ணுவீங்க ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் we can use something called JSON.pass ஓகேவா ஸோ இதுக்குள்ளே வந்து உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுவீங்க ஸோ இது எங்கே இருக்குது நம்மளோட localStorage.getItem மூவிஸில் இருக்குது ஸோ இப்போ சேவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்களா இப்போ வந்து ஆப்ஜெக்ட் ஃபார்ம் வந்துச்சு பாருங்கள் இப்போ கிளிக் பண்ணால் அழகான சின்டெக்ஸ் காமிக்குது ஓகே ஸோ ஒரு ஸ்டோரேஜில் நீங்கள் மாதிரி சேவ் பண்ணிவிட்டு ரிவ்யூ பண்ணுற வே இதுதான் ஓகே டன் ஸோ இப்போ வந்து எப்படி வாங்க நம்ம பார்த்துட்டோம் கரெக்டாக இப்போ 3வது ஸோ எப்படி வந்து இதை ரிமூவ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே ஸோ ஹவு டு ரிமூவ் ஃப்ரம் லோக்கல் ஸ்டோரேஜ் ஓகே ஸோ என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நேம் வந்து நான் வந்து ப்ரௌசரில் செட் பண்ணேன் கரெக்டாக
ஸோ என் லாஜிக்கில் அதை நான் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படி பண்ணலாம்னா அதே மாதிரி லோக்கல் ஸ்டோரேஜை கால் பண்ணிக்கலாம். localStorage டாட் அண்ட் நம்ம வந்து செட் ஐட்டம் பார்த்தோம், கெட் ஐட்டம் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஐட்டம்னு இருக்குது பாருங்கள். ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே வந்து அகைன் கீ கேட்கும். எந்த கீயோட வேல்யூ வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி கேட்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நேம் தேவையில்லை, சரியா? ஸோ என்ன பண்ணுறேன், இங்கே வந்து நேம் தரேன். ஸோ இட் ஷுட் பி டெக்ஸ்ட். ஓகே, லெட் சேவ் திஸ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜில் வந்து அந்த நேம் காணாமல் போயிடுச்சு. ஸோ தட் இங்கேயும் நல் வந்துடுச்சு. அண்ட் பார்த்தீங்களா காணாமல் போயிடுச்சு. நம்ம செக் பண்ணிக்கலாமா? எப்படி செக் பண்ணலாம்? அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ் போயிட்டு அண்ட் லோக்கல் ஸ்டோரேஜில் கிளிக் பண்ணி போனீங்கன்னா இங்கே ஏஜ்ன்ற கீயே காணும். பார்த்தீங்களா? இப்போ என்ன பண்ணலாம், நம்ம அதே மாதிரி ஏஜ் ரிமூவ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ என்ன பண்ணுறோம் அதே மாதிரி. ஸோ localStorage.removeItem அண்ட் இது வந்து என்ன வச்சுக்கிறேன், ஐ வில் கோயிங் டு ரிமூவ் தி என்னது ஏஜ், கரெக்டாக ஏஜ். லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே, நீங்கள் கன்சோலில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்களா ஏஜ் காணும். பட் இங்கே நீங்கள் கேட்கலாம், என்னங்க இங்கே வந்து கரெக்டாக ஏஜ் காமிக்குதுன்னு கேட்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோடு வந்து மேலே ரன் ஆகுது இல்லையா? ஸோ இந்த லைன் ரன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து ஒரு ஐட்டம் வந்து செட் பண்ணியிருக்கோம், அதனால இப்போ இது காமிக்குது. ஓகே, பட் சின்ஸ் இந்த ஆக்ஷன்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சிங்க் ஆகுதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்டோரேஜ் எலிமெண்ட்டில் வந்து அது ரிமூவ் ஆயிடும். ஓகே, ஸோ இண்டிவிஜுவலாக நம்ம ஏதாச்சும் ரிமூவ் பண்ணணும்னா அதுக்கான கீவேர்ட் வந்து .removeItem. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், ரெண்டுமே வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு தேவையில்லை. ரிஃப்ரெஷ் அண்ட் ஏஜ் இப்போ காணாமல் போயிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஏஜும் மேலே டெக்ஸ்ட்டில் வச்சுக்கலாமா? ஸோ இங்கே வந்து அதே மாதிரி என்னோட நேமை வாங்கிக்கிறேன். இட் ஷுட் பி என்னது அன்பு அப்படின்னு வைக்கிறேன். சேவ் திஸ், ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா பக்கா வேலை செய்யுது. ஓகேவா, டன். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் மேலே உள்ளது இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. இப்போது தேர்ட். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம மேனுவலாக வந்து ஒன்று வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம் ரிமூவ் ஐட்டம் மூலியமாக. பட் வாட் சப்போஸ் இந்த ஸ்டோரேஜுக்குள்ளே இருக்கிறது எல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணலாம், அப்போ என்ன பண்ணலாம்னா அதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ சேம் லோக்கல் ஸ்டோரேஜை கால் பண்ணிக்கோங்க டாட் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் சம்திங் கால் கிளியர் அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ இந்த கிளியரை வந்து கால் பண்ணிக்கலாமா? இது வந்து ஜஸ்ட்டு இது வந்து ஒரு வாய்ட். ஸோ வாய்ட் என்ன அர்த்தம், சிம்பிளி இது வந்து ஒரு மெத்தட். ஸோ வித் நோ ஆர்கியூமெண்ட்ஸ், கரெக்டாக? ஸோ இப்போ நான் தந்துட்டேன். லெட் சேவ் திஸ் அண்ட் ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்களேன். ரிஃப்ரெஷ் நீங்கள் பார்த்தீங்களா இருக்கிற எல்லா கீ வேல்யூவும் போயிடுச்சு. ஏன் போயிடுச்சு, பிகாஸ் இந்த கிளியர் என்ன பண்ணோம்னா இந்த ஸ்டோரேஜை வந்து எம்டி ஆகிக்கிறோம். ஸோ எல்லாரோட கீ வேல்யூவும் ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா, இதான் அதுக்கான கீவேர்ட். ஓகே, ஸோ நான் கமெண்ட் இதுக்கு போட்டு வைக்கிறேன். ஸோ ரிமூவ் ஆல் லோக்கல் ஸ்டோரேஜ் டேட்டா. ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா, நம்ம localStorage டாட் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் சம்திங் கால் கீன்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ கீ என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த இண்டெக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இது கமெண்ட் பண்ணிக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். சேவ், ரிஃப்ரெஷ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வி ஹேவ் மோர் கீஸ் இல்லையா? ஸோ ஏஜ், மூவிஸ், நேம்லாம் இருக்கு இல்லையா? நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ இந்த கீழே வந்து வி கேன் கெட் லைக் 1. ஸோ கீழே 1 வாங்குறேன். இட் சேவ் திஸ் அண்ட் செக் பண்ணி பார்த்து என்ன பண்ணலாம், நம்ம லாக் பண்ணிக்கலாமா? ஸோ லாக் பண்ணுறேன். இட் சேவ் திஸ் அண்ட் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஏஜ் வருது. ஏன், பிகாஸ் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா வந்து 0 இண்டெக்ஸில் அன்பு இருக்குது, ஃபஸ்ட் இண்டெக்ஸில் ஏஜ் இருக்குது. அது மூவிஸ் என்ன பண்ணலாம், ஸோ 0, 1, 2. ஸோ இங்கே வந்து 2ன்னு சொல்லி தந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மூவி சொல்லி வருது. ஓகே, ஸோ இதுதாங்க. ஸோ லோக்கல் ஸ்டோரேஜில் இவ்வளோ தான் இருக்குது. இது நீ தெரிஞ்சு வச்சாவே இட்ஸ் மோர் தென் எனஃப். ஓகே, ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் லோக்கல் ஸ்டோரேஜ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ராக்டிக்கலாக ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். லெட் சேவ் திஸ் அண்ட் நம்மளோட யூஐ வந்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட யூஐ தான், கரெக்டாக? ஸோ என்ன பண்ணுறேன், சிம்பிளாக சில டிசைன் பண்ணிக்குவா. ஸோ என்ன பண்ணுறேன்னா இது வந்து ஒரு டிவிஷனுக்குள்ளே போட்டுக்கிறாங்க, சரியா? ஸோ இது வந்து H1 இருக்கட்டும் அண்ட் இங்கே வந்து மேபி ஒரு பேராகிராஃப் மாதிரி போட்டுட்டு வி ஆர் லேர்னிங் ஸ்டோரேஜ் இன் JavaScript அப்படின்னு போடுறேன். ஓகே, ஸோ லெட் சேவ் திஸ் அண்ட் சிம்பிளாக இருக்கு இல்லையா? நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு ஒரு மேலே ஒரு டிவிஷன் போடுறேன். ஸோ சப்போஸ் தெரியல என்ன பண்ணணும், நீங்கள் சிசிஎஸ் பற்றி கற்றுட்டு வரணும் அண்ட் டெய்லிங் கோர்ஸை நீங்கள் கற்றுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நிறைய பேர் ஆர்வமாக இருந்தால் கண்டிப்பாக அதுக்கான கோர்ஸை நான் போடுறேன். ஓகேவா, டன். ஸோ என்ன பண்ணுறேன்னா ஒரு சும்மா பிஜி வந்து ஒரு மேபி ஐ வில் ஹேவ் லைக் ஒரு பிளாக் டோனில் வைக்கவா. ஸோ ப்ளூ வந்து ஒரு 950 தரேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சு. கொஞ்சம் பேடிங் வச்சுக்கலாமா? ஸோ பேடிங் வந்து ஒரு 10 இருக்கட்டும், ரவுண்டடாக இருக்கணும். ஓகே, ரிஃப்ரெஷ், பக்கா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட். ஸோ இந்த பேக்ரவுண்ட் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து ஐம் கோயிங் டு ஆட் பிஜி, அப்புறமா பிளாக் வேணாங்க எனக்கு. மேபி நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு 950 வச்சுக்கிறேன். கீழே வந்து ஒரு 800 வச்சுக்கிறேன். ஓகே, இட்ஸ் சேவ் திஸ், ரிஃப்ரெஷ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு மாதிரி டார்க் ஆகிடுச்சா? டன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா அதுக்கு இப்போதைக்கு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லை. இப்போது லெட்ஸ் சே
பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா டெய்ல்வினில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ரௌசர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ப்ரௌசர் வந்து டார்க் மோடில் வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே டார்க் மோடில் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன லாஜிக். என்ன லாஜிக்னா இந்த யூஐ வந்து லைட் தீம் டார்க் தீம் சொல்லிட்டு நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ பட்டன் மூலியமாக. ஸோ எப்படி பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இதுக்கான ஒரு ஸ்டைலிங் பண்ணிடலாமா? ஸோ டெக்ஸ்ட்டு ஒயிட், அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறேன், கிளாஸ் வந்து டெக்ஸ்ட்டு ஒயிட். இட் சேவ் திஸ் அண்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இதான் உங்களுக்கு டார்க் தீம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணலான்னா சிம்பிளாக வந்து ஒரு பட்டன் வச்சுக்கலாங்க மேலே. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறேன், ஒரு பட்டன் வைக்கிறேன். ஸோ பட்டன் இது பேர் என்ன வச்சுக்கலாம், லெட்ஸ் சே டாகிள் தீம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வி கோயிங் டு ஹேவ் அ டைப் பிகாஸ் வந்து சிம்பிள் ஒரு பட்டன் தான். இது வந்து சப்மிட் கிடையாது, ஒரு பட்டன். அண்ட் கிளாஸ் வந்து நம்ம என்ன வச்சுக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணுறேன் px(3), py(2) ரவுண்டட் வைக்கிறேன். அண்ட் இது கலர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோவாக வைக்க போகிறேன். ஸோ எல்லோ பிகாஸ் டார்க் எல்லோ நல்லா இருக்கும்ல, அதனால் வச்சுக்கிறேன். டெக்ஸ்ட் வந்து ஒரு பிளாக்காக வச்சுக்கிறேன். லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் பக்கா இது வந்து ரைட்டில் வேணும் எனக்கு. ஸோ என்ன பண்ணிக்கலாம் நான், ஸோ டேரெக்டாக ஃப்ளோட் ரைட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து டெய்ல்வினில் யூஸ் பண்ணுற கிளாஸஸ்ங்க. சரியா? நம்ம ஃபியூச்சரில் கற்றுக்கலாம் அதை பற்றி. ஓகே, ஸோ கொஞ்சம் நீங்கள் சைஸ் கூட கம்மி பண்ணிக்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் வந்து ஸ்மாலாக இருக்கணும் அண்ட் ஃபாண்ட் வந்து செமி போல்டாக இருக்கணும் கொஞ்சம். ஓகேவா? ஸோ ரிஃப்ரெஷ் அண்ட் பக்கா வந்துச்சு. ஓகேவா? இப்போ எனக்கு இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு என்னோட யூஐ தீம் வந்து மாறணும். ஓகே, எப்படி மாறுதுன்னு பார்க்கலாமா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா அது தெரிஞ்சதுக்கு ஃபஸ்ட்டு டெய்ல்வின் பற்றி நம்ம கற்றுக்கணும். ஸோ டெய்ல்வின் CSS சொல்லி சர்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க இதில். ஸோ நம்ம மெயினாக பார்க்க போது பார்த்தீங்கன்னா டார்க் மோடு தான். ஓகேவா? ஸோ லைட் தீம் அப்போ அப்படி இருக்கும், டார்க் தீம் அப்போ அப்படி இருக்கும். ஓகே, இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸிஸ்ட் நம்ம கோடில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்கிரிப்ட் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன பண்ணோம்னா டெய்ல்வின்க்கு தேவையான எல்லா CSS கோடுமே இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்கும். ஓகேவா? அதனால தான் இந்த கிளாஸ்லாம் வந்து எங்கே இருக்குது, இந்த யூஆர்லேருந்து கொண்டு வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, ஸோ அடிஷனல் நம்ம என்ன பண்ணலாம்னா we can have something called like styles ஒரு ஆட்ரிபியூட்டில் நம்ம வந்து அடிஷ்னலாக சில கமெண்ட் நம்ம ரைட் பண்ண போகிறோம் டெய்ல்வினுக்கு. ஓகே, ஸோ இது வந்து it should be like டைப் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து it should be tailwind. கரெக்டாக? டெய்ல்வின் CSS அதாவது இதுக்கான ஸ்டைலோட டைப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன், என்னோட டெய்ல்வின்னை. ஸோ டெய்ல்வின் CSS அப்படின்னு சொல்லி நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு தனியாக அதுக்கான வேரியன்ட் கிரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ இது பேர் பார்த்தீங்கன்னா கஸ்டம் வேரியன்ட் அப்படின்னு சொல்லி போகிறேன். ஸோ என்ன கிரியேட் பண்ண போகிறேன்னா டார்க்கா. ஏன்னா எனக்கு வந்து இப்போ என் சைட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டே தீம் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டார்க்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா லைட். ஓகேவா? ஸோ பை டிஃபால்ட்டாக டார்க்கில் இருக்குது. ஸோ நான் வந்து லைட்டும் டார்க்கும் மாற்றணும் அப்படின்னா நான் வந்து ஒரு நியூவாக வேரியன்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது இந்த வேரியன்ட் தான் பார்த்தீங்கன்னா டார்க் சொல்லிட்டு. ஸோ டார்க் வந்து பார்த்தீங்கன்னா கோயிங் டு ஹேவ் அ கண்டிஷன். அந்த கண்டிஷன் அதுனா ஸோ கரண்ட் எல்லா ஃபைலுமே ஸோ வேர் கண்டிஷனில் நான் வந்து செக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கணும். ஓகே, டார்க் கிளாஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டார்க் கிளாஸு அண்ட் அதுக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபைலுமே அதாவது டிசென்டன்ட். ஓகேவா? ஸோ இதுதான் எக்ஸாக்ட்லி இந்த கோட். ஸோ லெட் சேவ் திஸ் அண்ட் தப்பு பண்ணுறோமா பார்ப்போமா, தப்பு பண்ணுறோமா செமிகோலன் போட்டுடலாம் அண்ட் ஏற போயிடுச்சு. டன். லெட் சேவ் திஸ் அண்ட் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, பட் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா சிம்பிள் அண்ட் ஸ்கால் பண்ணிங்கன்னா இப்போ என் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் அவுட்புட் இல்லையா, எனக்கு வந்து ரெண்டு தீம் இருக்குது, லைட்டு டார்க்னு இருக்குது. ஸோ நான் வந்து என் டார்க்காக இருக்கும்போது என்னென்ன சீரியஸ்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இங்கே போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டார்க்காக இருக்கும்போது என்ன பண்ணணும், எனக்கு டெக்ஸ்ட் வந்து ஒயிட்டாக இருக்கணும். ஓகேவா? டன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த கண்டிஷன் இங்கே தான் டார்க்காக இருக்கும்போது டெக்ஸ்ட் ஒயிட்டாக இருக்கணும். லெட் சேவ் திஸ் அண்ட் ரிஃப்ரெஷ். ஓகே, பக்கா. ஸோ அதே மாதிரி கலருமே எனக்கு அதே மாதிரி தாங்க. ஸோ நான் பண்ணுறேன், நான் எனக்கு கலர் இருக்கு இல்லையா, அங்கேயே என்ன பண்ணுறேன், டார்க்காக இருக்கும்போது பிஜி ப்ளூ வந்து 800 இருக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன கலர் யூஸ் பண்ணுறோம், இங்கே கலர் யூஸ் பண்ணுறோமா, ஸோ டார்க்காக இருக்கும்போது பிஜி வந்து ப்ளூவாக யூஸ் பண்ணுறோம். லெட் சேவ் திஸ் அண்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒயிட்டாக இருக்குது. ஸோ ஏன்டா ஒயிட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு வேரியன்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் டார்க் சொல்லிட்டு. ஸோ டார்க்கில் ஸோ நம்ம டார்க் வேரியண்ட்டில் இருக்கும்போது மட்டும் தான் இந்த டெய்ல்வின் CSS கிளாஸ்லாம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஒர்க் ஆகும். ஸோ இது எப்படி நம்ம செக் பண்ணுறது, எப்படி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கோட் இதான் நம்ம லாஜிக் இல்லையா, இந்த லாஜிக் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ஸோ இந்த டார்க் அப்படின்னு நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோமோ அது கீழே இருக்க எல்லாமே எஃபெக்டில் இருக்கணும்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், HTML நான் வந்து கிளாஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு இங்கே செக் பண்ணி பார்க்கறதுக்காக மட்டும் டார்க்னு போடுறேன். ஓகேவா? அதான் நம்ம கிரியேட் பண்ண அதே கிளாஸ் நேம். லெட் சேவ் திஸ் அண்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போது பக்கா வேலை செய்யுது. ஸோ விச் மீன்ஸ் இதான் டார்க் மோட். ஓகேவா? ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இட் ஷுட் பி லைட் மோட். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இந்த டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு வந்து இந்த பாடி வந்து லைட் தீமாக இருக்கும்போது பிஜி ப்ளூ ஆஃப் 50 இருக்கணும். ஓகே, கொஞ்சம் லைட்டாக இருக்கணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி என்ன பண்ண போகிறேன், எனக்கு இந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பிஜி ப்ளூ ஆஃப் 100 வைக்கிறேன். ஓகேவா? அதான் லைட் தீமில் பார்த்தீங்கன்னா லைட் தீமில் வேறு மாதிரி இருக்குது. அண்ட் அதுவே நான் மேலே போயிட்டு இங்கே வந்து
டார்க்னு ஆட் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது டார்க் தீம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், உங்கள் லாஜிக் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த லாஜிக்கை வந்து நம்ம லோக்கல் ஸ்டோரேஜ் மூலியமாக யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக, ஸோ நான் இதை எப்போ கிளிக் பண்ணுறேனோ ஆட்டோமேட்டிக்காக அது மாற மாதிரி பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பட்டன் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பட்டன் கிளிக் பண்ணால் இந்த லைட் மோட் டார்க் மோட் சொல்லிட்டு டாகிள் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம், லாஜிக் ரைட் பண்ணலாம் அதுக்கு. ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஸோ என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம், இதுக்கு தேவையில்லை. அண்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பட்டனுக்கு வந்து ஒரு ஐடி தரேன். ஓகே, ஸோ ஐடியில் ஆன் கிளிக் வச்சுக்கலாம். ஸோ ஆன் கிளிக், ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ டாகிள் தீம் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, அதை நான் கால் பண்ண போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸோ பாடி கீழே வந்து நான் ஏதர் main.jsல போய் நான் கோட் ரைட் பண்ணலாம். பட் அது பதிலாக நான் பண்ண போகிறேன்னா டேரெக்டாக இங்கே வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் வந்து டைப் பண்ண போகிறேன் என்னென்னா ஃபங்க்ஷன் டாகிள் தீம் வந்து டிக்ளேர் பண்ண போகிறேன். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம லாஜிக் என்ன, ரொம்ப சிம்பிள். நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபுல் டாக்குமெண்ட் நான் வாங்கணும் கரெக்டாக. ஸோ என்ன பண்ணுறேன், டாக்குமெண்ட் டாட் அண்ட் இப்போ நிறைய இருக்குது, நம்மளுக்கு என்ன வேணும், டாக்குமெண்ட் எலமெண்ட், அதுதான் நம்மளோட ஃபுல் டாக்குமெண்ட் கரெக்டாக. ஸோ வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணிக்கலாம்னா இது வந்து ஒரே கிரியேட் பண்ணிக்கிறேன் HTML சொல்லிட்டு. ஓகேவா, இப்போ லாக் பண்ணி பார்க்காத நான் செக் பண்ணி பார்க்கறதுக்காக லாக் HTML. லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் போயிட்டு கன்சோலில் பார்த்தீங்கன்னா அண்ட் வி ஹேவ் அ எரர். ஸோ இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது மாதிரி இந்த இம்போர்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால ஸோ நம்ம வந்து இப்போ டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபியூச்சரில் இது மாதிரி நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணும்போது நேரெல்லாம் வராது, கவலைப்படாதீங்க சரியா. ஸோ ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது எப்போ ஒர்க் ஆகும், இந்த டாகிள் தீம் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் தான் அது ஒர்க் ஆகும் கரெக்டாக. ஸோ என்ன பண்ணுறேன், இந்த பட்டன் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் அண்ட் வி ஹேவ் அன் ஃபுல் HTML. ஸோ பக்கா வேலை செய்யுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணலாம், நம்ம லாஜிக் என்ன லாஜிக், ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து செக் பண்ணணும். ஸோ இந்த HTML கிளாஸ் வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி பண்ணலாம், நம்ம லாஜிக்கில் தான். ஸோ சப்போஸ் தெரியாதவங்க என்ன பண்ணணும், நீங்கள் JavaScript DOM அந்த வீடியோ போய் பார்த்துருப்பாங்க சரியா. ஸோ நான் கழிச்சு செக் பண்ணுறேன். இஃப் HTML டாட் அண்ட் கிளாஸ் லிஸ்ட்டில் வாங்கிக்கலாம் கரெக்டாக, கிளாஸ் லிஸ்ட் டாட் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கண்டெய்ன்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் ஸோ இது என்னென்ன கிளாஸஸ்லாம் நீங்கள் போட்டிருக்கீங்களோ, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளாஸஸ் வந்து மேபி லைக் வெல்கம் ஹலோ போட்டிருந்தீங்க அப்படின்னா இது வந்து கிளாஸ் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கும் கரெக்டாக. ஸோ வெல்கமும் இருக்கும் ஹலோவும் இருக்கும் கரெக்டாக. ஸோ இப்படி தான் கண்டிஷனில் வாங்குகிறேன். என்ன வாங்குகிறேன், கிளாஸ் லிஸ்ட் கண்டென்ட்ஸில் வந்து எனக்கு வந்து டார்க் இருக்கான்னு வாங்குகிறேன். ஓகே, ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், HTML டாட் கிளாஸ் லிஸ்ட்டை வந்து கால் பண்ணிவிட்டு இதில் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். பிகாஸ் ஆல்ரெடி வந்து டாகிள்னா அர்த்தம். ஸோ டார்க்காக இருந்தால் லைட்டாக மாற்று, லைட்டாக இருந்தால் டார்க்காக மாற்று, அதான டாகிள். ஸோ ரிமூவ் பண்ண போகிறேன் என்ன டார்க் தீமை. ஓகேவா, அப்படி இல்லை அப்படின்னா கண்டிஷன் நெக்ஸ்ட்டு. ஸோ HTML டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் ஆட் அண்ட் சப்போஸ் டார்க்கே அவைலபிளாக இல்லைன்னா டார்க்கை மாற்றணும் இல்லையா. ஸோ இங்கே வந்து டார்க் சொல்லி தரேன். ஓகே, டார்க் தந்துட்டேன். லெட் சேவ் திஸ், செக் பண்ணி பார்க்கலாமா, ரிஃப்ரெஷ் அண்ட் யாராவது இப்போதைக்கு விட்டுருங்க பிரச்சனை இல்லை. இப்போ கிளிக் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக டார்க்காக மாறிடுச்சு. பட் அகைன் கிளிக் பண்ணும்போது ஒயிட்டாக மாறிடுச்சு. ஓகே, பக்கா இல்லை. ஸோ இப்போ லைட் தீமும் டார்க் தீமும் அழகாக கொண்டு வந்துட்டோம். ஓகே, பட் இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், லைட் தீமில் இருக்குது. ஓகே, டார்க் தீமாக நான் மாற்றிடுறேன் டாகிள் பண்ணி சரியா. திருப்பி ரிஃப்ரெஷ் பண்ணும்போது திருப்பி வந்து லைட் தீமுக்கு போயிடுச்சு கரெக்டாக. பட் ஒரு ப்ராப்பரான யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே வந்து பெர்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். பெர்சிஸ்டன்ட் அப்படின்னா ஸோ ப்ரௌசரில் நம்ம ஏதாவது விஷயங்கள் பண்ணுற வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டோம்னா அந்த கிளிக் பண்ண ஸ்டேட்லேயே தான் இருக்கணும் கரெக்டாக, அது மாடிஃபை ஆகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இந்த சினாரியோவில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா லோக்கல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்னா ஸ்டார்டிங்கில் நல்லா பாருங்கள், ஜாவாஸ்கிரிப்டில் கீழே வந்து ஒரு லோக்கல் ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணுறேன், லோக்கல் ஸ்டோரேஜ். ஓகே, பிகாஸ் நம்ம சைட் பாருங்களேன் பை டிஃபால்ட்டாக லைட் தீமில் இருக்குது சரியா. ஸோ என்ன பண்ணுறேன், லோக்கல் ஸ்டோரேஜை கால் பண்ணிவிட்டு டாட் செட் ஐட்டம் வந்து என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து லைட் தீமாக மாற்றுறேன். ஸோ தீம் வந்து வேல்யூ வந்து லைட்டாக மாற்றுறேன். ஓகேவா, டன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டார்க்காக இருக்கும் என்ன பண்ணுவேன் எனக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை தீம். ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் செட் ஐட்டம் வந்து திருப்பி நான் வந்து மாடிஃபை பண்ணுறேன். என்னது, என் டீம் வேல்யூவை கால் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து டார்க்காக இருக்குது இல்லையா, எனக்கு வந்து லைட். ஓகே, ஸோ அதுவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் செட் ஐட்டம். ஸோ அதே என்ன பண்ண போகிறேன், என் தீம் வந்து டார்க்கை நான் போட்டேன்னா கண்டிப்பாக இங்கே டார்க்குன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால் இங்கே இருக்குது. லெட் சேவ் திஸ் அண்ட் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், கேர்ஃபுல்லாக கவனிங்க. இப்போ வந்து டாக் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் மாறுது. ஓகே, பட் அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு அந்த லோகோ ஸ்டோர் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நம்ம இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தோம் இல்லைங்களா இது மாதிரி ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாங்க அது வேணா. ஸோ இது வந்து அட் லாஸ்ட் நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அண்ட் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிட்டேன், பட் ஸ்டில் இங்கே இருக்குது பிகாஸ் நம்ம வந்து மேனுவல் ரிமூவ் பண்ணல இல்லையா. ஸோ எப்படி ரிமூவ் பண்ணலாம், எப்படி பண்ணலாம்னா நீங்கள் இது மாதிரி அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு ஒன்றுனா கிளிக் பண்ணி டெலிட் கிளிக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிளியர்னு இருக்கும், கிளிக் பண்ணினா எல்லாம் கிளியர் ஆகிடும்.
ஓகேவா? இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா பை டிஃபால்ட்டாக லைட் தீம் இருக்குது. நான் கிளிக் பண்ணும்போது டார்க்காக மாறிடுச்சு, கிளிக் பண்ணும்போது லைட்டாக மாறிடுச்சு. ஸோ இந்த வேல்யூவை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், we can have a persistent UI. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் இங்கே செக் பண்ணுறேன். ஸோ என்னோடய கோடுக்குள்ளே போயிடலாம். இங்கே வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ இஃப் என்னோட லோக்கல் ஸ்டோரேஜுக்குள்ளே இருக்கிற இந்த வேல்யூ எப்படி வாங்கலாம், கெட் ஐட்டம். கரெக்டாக கெட் ஐட்டம் வாங்கிட்டு தீமின் வேரியபிளை வாங்குகிறேன். ஓகே, ஸோ இது வந்து எனக்கு கரெக்டாக டார்க்காக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இதே மாதிரி ஸோ இதை நான் வந்து மேலே போட்டுக்கிறேங்க. ஸோ இதை வந்து மேலே போட்டுக்கணும், டாப்பில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம டேட்டா HTML வந்து இங்கே வாங்கிக்கலாம் அங்கேயே வாங்கிக்கலாம், அதனால தான். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், HTML.class லிஸ்ட்டை வந்து நான் வந்து நியூவாக வந்து ஆட் பண்ண போகிறேன். என்னது, ஸோ இது வந்து ஷுட் பி டார்க். ஓகேவா? ஸோ அதுவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக it should be in light theme. கரெக்டாக? ஸோ HTML.class list டாட் இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் சப்போஸ் லைட் தீமாக இருந்துச்சுன்னா இந்த கிளாஸை மூவ் பண்ணணும், அவ்வளோதான். கரெக்டாக? ஸோ என்ன பண்ணிக்கலாம், நான் ஆடுக்கு பதிலாக ரிமூவ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவ் அண்ட் என்ன மூவ் பண்ணணும், இந்த டார்க் கிளாஸை மூவ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ டார்க். லெட் சேவ் திஸ். அண்ட் ஆல்சோ எனக்கு இந்த செட் ஐட்டம் வந்து நான் எவ்ரி டைம் லோட் ஆகும்போது எனக்கு வந்து என்ன பண்ணணும், அது வந்து ஓவர் ரைட் பண்ணணும், லைட்டான்னு சொல்லிட்டு எனக்கு தேவையில்லை. ஸோ ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் லெட் சேவ் திஸ். அண்ட் நீங்கள் பார்த்தா பை டிஃபால்ட்டாக எல்லாமே இருக்குது, பிகாஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, செட் பண்ணோம்ல, அது நம்ம டெல் பண்ணல. கரெக்டாக? ஸோ என்ன பண்ணிக்கலாம், ஃப்ளெஷ்ஷாக கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தா எந்த ஒரு கீ வேல்யூவும் கிடையாது இனிஷியல் ஸ்டேட்டில். நான் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டார்க் தீம்னு வந்துருக்குது. ஓகேவா? இப்போ நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்களா அழகாக பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது. இப்போ திருப்பி என்ன பண்ணுறேன், இதை வந்து கிளிக் பண்ணுறேன், இப்போ லைட்டாக மாறிடுச்சு. இப்போ திருப்பி ரிஃப்ரெஷ் பண்ணால் லைட் தீம். ஸோ விச் மீன்ஸ், ஸோ இந்த ரிஃப்ரெஷ்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து லைட் தீம் வச்சுருக்கேன். கரெக்டாக? நான் வந்து நியூ டேப் ஓப்பன் பண்ணுறேன், இங்கே லைட் தீம் தான் இருக்குது. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இந்த செகண்ட் டேப் நல்லா பாருங்கள். நான் செகண்ட் டேப் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து டார்க் மோடாக மாற்றுறேன். ஓகேவா? இப்போ வந்து நான் ரிஃப்ரெஷ் பண்ணால் அந்த டேப்பில் ஃபுல்லாக டார்க் தீம் தான் இருக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு டேப்பில் போய்ட்டு நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எடுத்துக்குது. பிகாஸ் இதெல்லாமே இட் செக்ஸ் தி சேம் டொமைன் அண்ட் ப்ரோட்டோகால். ஸோ இதுவும் சேமாக இருக்கா அண்ட் இதுவும் சேமாக இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் கரெக்டாக இந்த லோக்கல் ஸ்டோரேஜுக்குள்ளே போயிட்டு இந்த இன்ஃபர்மேஷனை கிட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நம்ம லாஜிக் ஏற்ற மாதிரி நம்ம வந்து கிளாஸ் அஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதாங்க ஒரு ப்ராக்டிகல் யூஸ் கேசஸ் ஆஃப் லோக்கல் ஸ்டோரேஜ். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் தரேன். என்ன டாஸ்க்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேர்ன் பண்ண நாலேஜ்லாம் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஃபேவரைட் ஆன ஒரு ஆர்டிக்கிளை வந்து சேவ் பண்ணுங்கள். ஸோ டிப்பிக்கலி என்ன இருக்குன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து யூ கேன் ஹேவ் லைக் திஸ். நான் ஒரு ஸ்டோரி மாதிரி ரைட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ மீண்டும் யூஸ்லி ரைட் பண்ணுறேன் உங்களுக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபெச் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி API. நம்ம ஆல்ரெடி வந்து அந்த ஃபெச் API பார்த்தோம் இல்லையா, ஸோ அது மூலமாக நீங்கள் பண்ணுங்கள். நான் அந்த URL உங்களுக்கு தரேன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இட் ஷுட் பி என்னது, மிமிக் கோட்ஸ். ஓகே, ஸோ இது வச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த எல்லா கோட்ஸோட இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணியிருக்கணும் உங்களோட லோக்கல் ஸ்டோரியில். ஓகேவா? ஸோ இந்த API பாயிண்ட் நீங்கள் கால் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் யூ டன், ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிச் பண்ணுவீங்க. கரெக்டாக? செகண்ட் வந்து யூ ஹேவ் டு ஸ்டோர் தட் டேட்டா இன் யுவர் லோக்கல் ஸ்டோரேஜ். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு ரிட்ரீவ் இட் இன் யுவர் UI. ஓகேவா? ஸோ ஒரு டாஸ்க்காக பண்ணி பாருங்கள் அண்ட் டெஃபினெட்லி இது வந்து ஒரு குட் நாலேஜ் உங்களுக்கு தரும். ஓகேவா? ஸோ அந்த ப்ராசஸில் ட்ரை டு யூட்டிலைஸ் ஆல். ஸோ localStorage இந்த செட் ஐட்டம், கெட் ஐட்டம், ரிமூவ் ஐட்டம், .clear, .key அண்ட் .properties வந்து பார்த்தோம் இல்லையா, .lengthன்னு சொல்லிட்டு அதுவும். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் ரேஜஸ் நீங்கள் கோட் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அங்கே. சரியா? ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி குழப்பி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். மேபி டெய்ல்வின் சேஸஸில் சில விஷயங்கள் நீங்கள் மேபி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிருப்பீங்க, பிகாஸ் அந்த டெக்னாலஜி உங்களுக்கு தெரியாதனால. ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் இந்த டெய்ல்வின் சேஸஸ் பற்றி கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் நோட் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாரோட ஃபீட்பேக்ஸுமே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேர் கேட்டாங்கன்னா அதுக்கான கோர்ஸஸ் வந்து கண்டிப்பாக நாங்கள் போடுறோம். ஓகேவா? பட் லாஜிக் வைஸ் நீங்கள் வந்து இதான் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, இந்த செக்ஷன் ஸ்டோரேஜ்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும் சொல்லி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.